குட்டீஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இந்த மாதிரி பொங்கல் செட்டு மாதிரி பண்ணி வீடியோ போடலான்னு வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி. எல்லாமே வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், செட்லாம் பண்ணிட்டேன், தேவையான திங்ஸுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி க்யூட்டாக ஒரு பொங்கல் தான் வந்து வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வந்து விறகடுப்பில் தான் வந்து பண்ண போகிறோம். எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு, அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவீங்க. இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து விறகடுப்பில் தான் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் அது வந்து செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நாங்கள் அதில் தான் வந்து பண்ண போகிறோமே. கொஞ்சம் வந்து லேட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அகல் விளக்குலேயே பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பானை வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் வந்து பொங்கல் பண்ண போகிறேன். நிறையலாம் வந்து இந்த அகல் விளக்கு வச்சு பண்ண முடியாது, அதனால் வந்து கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி சொதப்பெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அடுப்பு சாயறது எல்லாம் மூடி வச்சு இப்போ வந்து நல்லாவே வந்து தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு, ஆவிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் பருப்பும் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். சிறு பருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே வந்து ஆவி வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பும் வந்து போட்டுக்கலாம். நிறையலாம் வந்து பண்ணலை, கொஞ்சமாக தான் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப நிறையலாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லேட் ஆகும், அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணேன். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் எல்லாம் விழுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்து வெந்துடும். அதுக்காக தான் நான் 3 ஸ்பூன் மட்டும் அரிசி வந்து போட்டுக்கிறேன், நிறையா வந்து போடலை, ஏன்னா பானையுமே வந்து பத்தாது. இது வந்து சின்ன பானை தான். இந்த பானையோட டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுப்பில் வச்சதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பிளேட்டில் வந்து மண் பட்டுருச்சு, அதை வந்து நான் கொஞ்சம் கழுவி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பானை டெக்கரேஷனுமே வந்து நம்ம சேனலில் பண்ணது தான். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து காட்டலை, அங்கங்கே கொஞ்சம் வீடியோ தான் வந்து காமிச்சிருக்கேன், ஏன்னா என்னால் தொடர்ந்து வந்து எடுக்க முடியல. இப்போ வந்து அரிசி நல்லாவே வந்து வெந்து இந்த மாதிரி பொங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பால்லாம் எதுவும் ஊற்றலை, இதுவே வந்து நல்லா பொங்குச்சு. பொங்கல்னாவே வந்து இந்த மாதிரி பொங்கிறது தான். நல்லாவே வந்து பொங்குச்சு. நல்லா வந்து பொங்குனதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வெல்லம் வந்து திருகி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து நம்ம அது கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி பொங்கல் வந்து வச்சிங்க அப்படின்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கல் வீடியோ வந்து பிடிச்சிருக்கானு வந்து எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷனும் வந்து வரும். இப்போ நல்லாவே வந்து இதை கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி கிளறும் போதெல்லாம் இந்த பானை வந்து ஆடிட்டே இருந்துச்சு, எங்கே விழுந்துருமோன்னு நான் பயந்துக்கிட்டே வந்து இருந்தேன். இப்போ இது நல்லா வந்து வெந்து நல்லா வந்து அந்த வெல்லம் ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இறக்கி வச்சுட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து இதில் வந்து போட போகிறோம். நல்லா குழன்னு வந்து வெந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு, அது ரொம்ப நேரம் காமிச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் வந்து நான் ஷார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். இப்போ நல்லாவே வந்து வெந்துருச்சு. அந்த குட்டி ஸ்பூனில் வந்து கிளற முடியல, போக போக வந்து ரொம்ப சூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நாங்கள் பெரிய ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரிசியும் அந்த பருப்பும் நல்லா வெந்து வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சைலாம் வந்து வறுத்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். நாங்கள் இது வந்து இந்த விளக்கு வச்சு தான் வந்து பண்ணோமே, அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து லேட் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. அதனால தான் ஃபுல்லாக என்னால் வந்து காமிக்க முடியல. நான் அந்த அடுப்பே வந்து பார்த்துட்டு இருந்தனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நல்லா இந்த சட்டி காஞ்சதும் நான் வந்து நெய் வந்து ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து வறுத்து நம்ம பொங்கலில் வந்து போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து நெய் வந்து ஊற்றினேன், ரொம்ப நிறைய ஊற்றலை. ரொம்ப நிறைய ஊற்றினோம் அப்படின்னா திகட்டுற மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக தான் வந்து பண்ணேன். இந்த மாதிரி விளையாடுறது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பீங்க. எங்களுக்கெலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவோம். சொப்பு ஜாமெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். கூட்டாஞ்சோறுலாம் வந்து சொல்லுவோம். அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கூட்டாஞ்சோறுலாம் வந்து செய்வோம். எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு.
கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டு இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் வறுக்கும் போது இந்த சட்டி வந்து கீழே சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாகவே வந்து இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நாங்கள் மண் பாத்திரத்தை வச்சு தான் வந்து பண்ணோம். மண் சொப்பு ஜாமா வச்சு தான். ஆனால் ஸ்பூன் மட்டும் மண்ணில் கிடைக்கல. அதனால் வந்து இந்த மாதிரி சில்வர் சொப்பு ஜாமாவில் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது பொரியவே வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரமாக வந்து இது பொரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து நல்லா குண்டு குண்டாக ஆனால் தான் வந்து நம்ம அதில் எடுத்து வந்து போட முடியும். இப்போ வந்து குண்டு குண்டாக வந்து ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எடுத்து நம்மளோட சக்கரை பொங்கலில் வந்து நம்ம போட போகிறோம். நெய்யுமே வந்து சக்கரை பொங்கல்லே வந்து நம்ம ஊற்றிட போகிறோம். இப்போ வந்து அது தீயக்கும் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து பொரிஞ்சிட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தீய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து வந்து நம்ம பொங்கலில் வந்து போட்டுடலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து சொப்பு ஜாமான் வந்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் விளையாடுவீங்கன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லீவ்லாம் விட்டால் இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவோம். நீங்கள் இப்போலாம் வந்து இப்படி விளையாடுறீங்களான்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த நெய்யுமே வந்து நம்ம இந்த பொங்கலில் ஊற்றிடலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் அடுப்பில் வந்து வச்சுருந்தேன். அந்த நெய் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இதுவானோம் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டப்லாம் வந்து பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மண் பாத்திரத்தில் செஞ்சாவே வந்து இப்படி தான் வந்து சமையல் சூப்பராக இருக்கும். பொங்கலுமே வந்து அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். நேத்திக்கே வந்து போட வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணேன். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.